Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் 2025க்கான வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் நீங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல உள்ள சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இது போக மற்ற ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லா படிச்சுக்கோங்க. ப்ளஸ் பேராகிராஃப் கொஸ்டின்ஸ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிராமர் கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்களோ ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. மிட் டர்ம் எக்ஸாமை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 50 மார்க்குக்கு நடக்கும். ஸோ இதுக்கு நான் அப்லோட் பண்ற மாடல் கொஸ்டின் பேப்பர் பிளஸ் அது கூட நான் அப்லோட் பண்ற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க நல்லா படிச்சீங்கன்னாவே மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 7 ஒன் வேர்டு கேட்பாங்க, தமிழ் மாதிரி தான். அதுல பாத்தீங்க அப்படின்னா 2 வந்து சினானிம்ஸ் கொஸ்டின் இருக்கும். ஸோ 2 வந்து ஆண்டனிம்ஸ் கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்டு, ஓகேங்களா? யூஎஸ்ல முடிஞ்சா என்ன வரும், ஸோ அந்த மாதிரி பார்த்து போடுவீங்களா? ஸோ அந்தது கம்ப்ளீட் திஸ் சென்டென்ஸ் யூசிங் அப்ராப்ரியேட் மாடல் வெர்பு. ஸோ அடுத்தது fill in the blanks choosing the correct most appropriate ப்ரிப்போஷனல் ஃபேஸ், ஓகேங்களா? ஸோ ஸோ இந்த இடத்துல வந்து இன்ஸ்டெட் ஆஃப் வருமா, ரிசல்ட் ஆஃப் வருமா, ரீசன் ஆஃப், எஃபெக்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதோடைய ஆன்சர் கீ கொஸ்டின் பேப்பர் வீடியோல பாருங்க. இதோடைய ஆன்சர் கீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நான் ஷேர் பண்றேன். ஓகே, மறக்காம அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிட்டு, சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்மளுடைய கல்விமணி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமே இந்த சேனல்ல நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர் போன்ற பல யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 மார்க் பாருங்க என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. மொத்தம் 2 அட்டன் பண்ணணும், 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. Why did the young bird utter a joyful scream? அது பாத்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், வாட் வேக் அப் த மதர். தேர்ட் கொஸ்டின், வாட் ப்ரோம்ப்டட் த யங் சிகிள் டு ஃப்ளை ஃபைனலி. ஸோ இது மூணுமே வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ், ஆல்சோ ஃபார் பப்ளிக் எக்ஸாமும். ஸோ அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது அகைன் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ரிசியேஷன் கொஸ்டின், பொயட்ரிக் லைன்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்கறது. வேர் டஸ் த ஃபேமிலி லிவ், அந்த 2 லைன் கொடுத்துட்டு ஒய் டு யூ திங்க் த ஸ்ட்ரீட் இஸ் நேம்ட் அஸ் எ கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஸோ அந்த இது பாத்துக்கோங்க. அடுத்தது அகைன் ஒரு இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இது எல்லாமே நல்லா பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது 2 மார்க் கொஸ்டின், 2ல ஏதாவது 1 அட்டன் பண்ணணும். 1 வந்து ரீரைட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ், இதை வந்து ரீரைட் பண்ணணும், ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன்டு த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நான் வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ அடுத்தது 5 மார்க் கொஸ்டின், பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் சர்ச் ஆப்ரேட்டிங் மேட் பை த போலீஸ்மேன் இன் த ஹவுஸ், அந்த கொஸ்டினும் டெஸ்கிரைப் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த யங் செகில் இன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ரிட்டன் பை அ லியாம் ஓ ஃபர்டி, அவர் எழுதுன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க பேராகிராஃபா டிஸ்கிரைப் பண்ணணும். அடுத்து அகைன் வந்து ஒன்னு போயம் வந்து லைஃப்ங்கிற போயம் வந்து கேட்டிருக்காங்க, கம்பல்சரி நீங்க அட்டன் பண்ணணும். ஸோ அது பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அப்படி அது எழுதல அப்படின்னா நீங்க வந்து இந்த ஸ்டான்ஸா, பட் போயம் வந்து கம்பல்சரி படிச்சுக்கோங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு அது கம்பல்சரி இல்லை, சொன்னாலும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பொயட்ரிக் லைன் கொடுத்துட்டு அதுல இருந்து இது ரொம்ப ஈஸி தான். அலிட்ரேட் வேர்டு ஃபர்ஸ்ட் லைன்ல உள்ள அலிட்ரேஷன் வேர்டு என்னென்ன, ரைமிங் வேர்ட்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க, ரைமிங் ஸ்கீமு, திஸ், அமிஸ், அப்ப ஏ ஏ ஹம்பிள், ரம்பிள், பி, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன, ஃபர்ஸ்ட் லைன்லையும் தேர்ட் லைன்லையும் உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க, ரொம்ப ஈஸி தான், ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரீஅரேஞ்ச், இந்த ஆர்டரை வந்து உங்களுக்கு மீனிங் எதுக்கு தெரியணும், மீனிங் தெரிஞ்சாதான் கரெக்டான ஆர்டர்ல வந்து எழுத முடியும். ரீஅரேஞ்ச் த ஃபாலோவிங், வெரி இம்பார்ட்டன்டான ஈஸியான கொஸ்டின். அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு மொபைல் வேர்ல்டு அப்படின்னா ஒரு மொபைல் போன் பத்தின ஒரு கடைக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்க மேக் பண்ணணும், கொடுத்துருக்க ஹிண்ட்ஸை வச்சு. அடுத்தது வந்து ஸ்கூல் பப்பிள் லீடர் யூ ஸ்கூல் ஆர்கனைசிங் டு ஸ்கூல் இருக்காங்க, அதான். ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், ஓகேங்களா? ஒரு ரிப்போர்ட் மாதிரி நீங்க எழுதணும். ரிப்போர்ட் அந்த ஸ்பெஷல் ஈவெண்ட் கண்டக்ட் இன் ஸ்கூல்ல நடத்துற ஸ்பெஷல் ஈவெண்ட்டை பத்தின ஒரு ரிப்போர்ட் வந்து நீங்க எழுதணும். ஸோ அடுத்தது மெமரி, கோட் ஃப்ரம் மெமரி. ஸோ ஒரு மெமரி போயம் கம்பல்சரி, அந்த இது பார்த்துக்கோங்க. அடுத்து ரைட் எ பேராகிராஃப் அபவுட் இது உங்களுக்கு இதை பத்தின பேராகிராஃப், ஓகேங்களா? ஸோ வெரி ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ சப்ளிமெண்ட்ரில இருந்து கேட்கறது, அடுத்து லைன் கொடுத்து பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறது. ஸோ இதெல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு 2 or 3 மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு வந்து யூடியூப்ல அப்லோட் பண்றேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னாவே மேக்ஸிமம் உங்களால வந்து ஒரு 45+ மார்க் அவுட் ஆஃப் 50க்கு ஸ்கோர் பண்ண முடியும். பிளஸ் நீங்க புக்ல உள்ள கிளாசரி பார்ட்ஸ், புக்ல உள்ள 1 மார்க் கொஸ்டின்ஸ், அப்புறம் இந்த ஜென்ரல் கொஸ்டின்ஸ், இந்த ரைமிங் ஸ்கீம்லாம் எப்படி எழுதுறது, வெர்பு கொஸ்டின், இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரலா ஒரு இது இப்படி வந்தா இப்படி இது பண்ணணும்,
இந்த ப்ளூரல் ஃபார்ம் இதெல்லாம் ஜென்ரல் தானே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா மைண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாவே ஒரு 45+ மார்க் 50 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். சேனலுக்கு புதுசுனா அகைன் சொல்றேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.